ஹாப்பன் வணக்கம். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சாலிட்ஸ் ஓகேவா. இது சாப்டர் 8 11th NCERT ஃபிசிக்ஸில் ஓகேவா. இதில் ஜஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த பாடத்தில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா. ஆனால் ஈஸியான கொஸ்டினாக இருக்கும் அது வந்து. ஸோ அந்த வகையில் நான் இன்றைக்கி இது சிம்பிளாக பிளாஸ்டிக்னா என்ன, எலாஸ்டிக்னா என்ன, ஸோ அதை சொல்லி இந்த பாடத்தை நான் ஆரம்பிக்கிறேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் அப்படின்னா இது ஒரு இது ஒரு டெண்டன்சி ஓகேவா. எலாஸ்டிசிட்டி இது ஒரு ப்ராப்பர்ட்டி. என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு ரப்பர் பாயிண்ட்டை ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அமுக்குறீங்க, அது திரும்ப ரீகெயின் ஆகும் பார்த்துருக்கீங்களா. இங்கே போயிட்டு இப்படி ஒரு ஸ்ப்ரிங் அப்படின்னா இங்கே போயிட்டு இங்கே வரும். அந்த ரீகெயின் ஆகுதில்ல, இந்த இட் டென்ஸ் டு ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் சைஸ் அண்ட் ஷேப் when applied forces removed. அந்த ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அமைக்க வச்சுருக்கோம் ஸ்ப்ரிங் இப்படி இங்கே இந்த ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங்க்கு வந்து இங்கே வரும் ஓகேவா. ஸோ அந்த ரீகெயின் ஆகுதில்ல,